வைக்கணும்னு ஆசைப்பட்டோம். வழக்கமாக ஒலிம்பிக் போட்டிலாம் நடக்கும்போது தீப்பந்தம் ஏற்றுவாங்க இல்லையா, அது மாதிரி வந்து இந்த விஷயத்தை வந்து பத்திரிக்கைக்காரங்க ஒருத்தர் மேடையில் வச்சு தீப்பந்தம் ஒன்று ஏற்றலாம் முடிவு பண்ணியிருக்கிறோம். யாரும் மேலே வர போகிறீங்க சார்? கொஞ்சம் யார் வரீங்களா சார்? கையல் சார், கையல் சார், நீ வாங்க சார். தம்பி இம்தியாஸ், இம்தியாஸ் கன்னுங்க இருக்கு, கன்னுங்கப்பா. இந்த புல்லட் போட்டாச்சா? போடுங்க. சுட போகிறீங்க சார் நீங்கள்? ஆக்சுவலாக அதான் சார், ஜென்ரல் ஒரிஜினல் தான். சுட போகிறீங்க நீங்கள்? ஓகே சார். இல்லை சார், தம்பி ரெடியாக வச்சுருங்கப்பா. ப்ரோக்ராம் டைமில் சின்ன கரு இருந்தால் கூட பரவாயில்ல. பிஸ்டல் இருக்கா? புகை வருமாப்பா இதுலேருந்து? ஃப்ரண்ட்டில் ஆடியன்ஸ் உட்காந்துருக்காங்க. புகை வருமா? என்னப்பா இவங்க மேலே படுமா? நேராக தான் ஆடியன்ஸ் வைக்க சார் மேலே. தம்பி என்னப்பா அது? டேஞ்சர்ப்பா அது. சாதாரண கன் இல்லையா? பிஸ்டல் தாங்க போதும். ஃபயர் வந்தாலும் வரும், கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒன்று பயப்படாதுங்க சார். பார்த்து சுடுங்க சார். ஃபயர் ரிட்டர்ன் வந்துடக்கூடாது. இது ஃபயர் வரும்னு சொல்கிறாங்களே சார், கொஞ்சம் மேலே தூக்கி சுடுங்க. இது எதுக்குன்னா, இந்த சக்தி திருமணம் ப்ரொமோஷன் ஆரம்பிக்க போகிறோம் இல்லையா, உங்கள் கையால் ஆரம்பிக்கிறதுக்காக தான். ஒலிம்பிக்கில் வந்து தீப்பந்தம் கொளுத்துற மாதிரி நாங்கள் வந்து சுட்டுறோம் உங்களை. தம்பி கொடுங்கப்பா. சார் நீங்கள் யாரை பார்த்து சுட ஆசைப்படுறீங்க சார்? நீங்கள் மைக் கொடுங்கப்பா. ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்கு, மைக் கொடுக்கணும்ல சாருக்கு. நீங்கள் சார் நீங்கள் யாரை சுட ஆசைப்படுறீங்க சார்? என்ன கூட சுடலாம், தப்பு கிடையாது. இல்லை, அதனோட எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். அது தெரியலையே சார், ஒரு நிமிஷம். ஏன்னா நமக்கு ஷூட்டிங்கில் வந்து டம்மி தருவாங்க. நம்ம அதை ஒரிஜினல் நினச்சி பண்ணி நம்ம மேடையில் ஏறி அது பெரிய விவகாரம் ஆகிடக்கூடாது. இது ஒரிஜினல் கிடையாது சார், டம்மி தான். ஆனால் தீலாம் வரும்னு சொல்கிறாங்க, எனக்கே தெரியல. பார்ப்போம் சார். இல்லை, அதுலேருந்து தம்பி பூக்கள் தானே வரும். இல்லை, பூலாம் வராது சார், உண்மையிலே ஃபயர் தான் வரும். 5 ஃபீட்டா? இல்லை, அவங்கள ஆடியன்ஸ் நோக்கி சொல்லணும் சார். நீங்கள் வந்து ஆடியன்ஸை ஷூட் பண்ணுறீங்க சார், அன்பாக ஷூட் பண்ணணும் சார். சார் ஆடியன்ஸை நோக்கி அன்பாக ஷூட் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக உண்மையான கன் தான், தோட்டா மட்டும் வராது, ஃபயர் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க சார், ஓகேவா? இது வந்து இது சக்தி திருமண் ப்ரொமோஷனை வந்து நீங்கள் ஆரம்பித்து வைக்கிறீங்க சார். இது மைய கருத்து அதான். சக்தி திருமண் ப்ரொமோஷன் வந்து நீங்கள் பத்திரிக்கைக்காரங்களாம் சேர்ந்து உங்கள் ரெப்ரஸன்டேட்டிவ் சார் வந்து ஆரம்பித்து வைக்கிறாங்க. சார் நீங்களும் கை பிடிச்சிக்கங்க சார். சார் அவரை சொல்கிறீங்களா? வேணாம் பேசாமல். யார் பேசினார்? சரிங்க சார், அவரை நோக்கி சொல்லலாம், இல்லை கேமரா பார்த்து சொல்லலாம் சார். நீங்கள் ஸோ ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம் சார். ஆக்ஷன்னா பிரபு தான் சொல்லணும். பிரபு 2 வார்த்தை வாங்க. ஆக்ஷன் சொல்கிறாரு டைரக்டர், ஆக்ஷன் சொல்கிறார். மேலே வந்து சொல்லுங்க. வாங்க வாங்க பிரபு, மேலே வாங்க. ஆக்ஷன் சார். இல்லை 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 நல்ல வார்த்தை சொல்ல சொன்னீங்க. சக்தி திருமகன் பெரிய வெற்றி பெறணும், அதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய 25வது படம் பெரிய வெற்றி பெறணும், வாழ்த்துக்கள் சார். எல்லா நிகழ்ச்சிகளையும் பூங்குத்து கொடுத்து வரவேற்பாங்க இல்லையா, நாங்கள் வந்து யார் வந்தாலுமே சுட்டு தான் வரவேற்போம். நீங்கள் யார் வந்தாலும் சார் அங்கே வச்சிடலாம், ஆடியன்ஸ் வச்சிடலாம் சார். கொஞ்சம் பேக்கில் வரும் சார், ஆனால் பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது உங்களுக்கு. லைட்டாக இருக்கலாம் சார், நான் பார்த்துக்கிறேன், டோன்ட் வரி சார். ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஃபஸ்ட் ஆளாக வந்து நிற்பேன். ரெடி சார், ரெடி. அருண் பிரபு பக்கத்தில் வாங்க. நீங்கள் பக்கத்தில் வாங்க சார். கொஞ்சம் காது பொத்திக்குங்க சார், ஒரு காதில். உங்களுக்கு உங்களுக்கு பெருசாக ஒன்றாவது, மேபி ஹீரோயின் சைடில் அஃபெக்ட் ஆகலாம். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். போடுங்க. ரெடி சார். சார் கண்ணை முடிக்குங்க சார், பார்த்து. சரி சார், சரி சார், சரி. இந்த கண்ணை மூடிக்குங்க. நானும் பொத்திக்கிட்டுமா சார்?
சுடுங்க சார், கேமராவை நோக்கி. ரெடி, கண்ணை முடிக்குங்க சார், கண்ணை முடிங்க. ரெடி ரெடி, கண்ணை முடிங்க. கன்னு புல்லட் இங்கே வந்திருக்கு சார். இப்போ படம் ஹிட்டுன்னு நினைக்கிறேன். பிரபு சார் சுடுறாங்க, புல்லட் இங்கே வந்திருக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ சார். தெரியல சார் எனக்கு. தேங்க்யூ. நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ஒரு கடைசியாக ஷார்ட் பண்ணிடுறேன். that moment for us. So teaser and songs நீங்க பார்த்திருப்பீங்க and உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். and இங்க cast and crew ஒட்டுமொத்தமாக அமைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மீண்டும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். and இப்போ அவங்களை மேடைக்கு கூப்பிட வேண்டிய தருணம் வந்தாச்சு. இன்னைக்கு இந்த படத்துக்காக எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்டாக வந்திருக்கக்கூடிய தயாரிப்பாளர், டிஸ்ட்ரிபியூட்டர்னு பல பரிமாணங்கள் இருந்தால் கூட தயாரிப்பாளரின் குரலாக எப்பயுமே இருக்கக்கூடிய தனஞ்சயன் சார், ப்ளீஸ் we request you to be on the dais with us. நான் உங்களுக்கு சுட்டு தான் கூப்பிடுவோம் சார். கன் கொடுங்கப்பா. வழக்கமாக மாலை போடுவாங்க இல்லையா, சின்னது. ஆமாம் சார், உங்களை சொல்ல போகிறேன் சார். சார் பெரிய கண்ணில் சுடணுமா சின்ன கண்ணில் சுடணுமா சார்? சார் இப்படி வந்துருங்க சார், ஃப்ரண்ட்டில் வந்துருங்க சார். சார் ஆடியன்ஸை பாருங்க சார், பேக்கில் சுடணுமா ஃப்ரண்ட்டில் சுடணுமா சார்? ரெடி சார், ரெடி சார், கண்ணு முடிக்குங்க சார். ரெடி, ஓகேவாப்பா? இன்னும் ஃப்ரண்ட்டா சார்? கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போங்க. ரெடி சார்? வேணாம் சார், எனக்கே பாவமாக இருக்கு சார், வேணாம் சார். பிரபு நீங்களும் வரீங்களா சுடலாம்? டன், அவ்வளோ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. வார்ம் வெல்கம் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அது வந்து நியூ பொலிட்டிக்கல் ஃபிலிம் பிளாக் பஸ்டர்னு போட்டிருந்தோம் இல்லையா, அதுதான் நாங்கள் வந்து அட்வான்ஸாக செலிப்ரேட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் சார். அண்ட் அதே மாதிரி இந்த படத்துக்காக லிரிக்ஸ் எழுதியிருக்கக்கூடிய பாடல் ஆசிரியர், கவிஞர் கார்த்திக் நேதா சார், we request you to be on the days with us. ஸோ சமீபமாக சார் ஒரு நிமிஷம், அவர் வந்து தனஞ்சயன் சார் சுடுவாங்க. கன் கொடுத்துருங்கப்பா சார். யார் வந்தாலும் சுட்டு தான் சார் வரவேற்கிறோம் நீங்கள். ஓகே சார், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். கேன் யூ ப்ளீஸ் ஹேவ் த கன்? கார்த்திக் கொஞ்சம் சார் தள்ளி வந்துருங்க. லோட் பண்ணியாச்சா? ரெடியா? யா ரெடி. சரி பண்ணுங்க சார். யா ரெடி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரீசெண்டாக 100 பாடல்கள் 100 ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் மீண்டும் இந்த படத்துக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக இந்த படத்துக்காக காஸ்டியூம் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய மீனாட்சி அண்ட் அனுஷா அவர்கள், காஸ்டியூம் டிசைனர் ஃபார் த ஃபிலிம். கார்த்திக் வந்து அவங்கள சுடுவாங்க. நீங்கள் போங்கப்பா, லோட் பண்ணிக்கோங்க. கொடுத்துருங்க, அவர்கிட்ட கொடுத்துருங்க. போங்க அனுஷா. பார்த்து அனுஷா, பத்திரம். பக்கத்தில் போங்க. இல்லை தெரியாதுப்பா, மக்களுக்கு தெரியாதுப்பா. ஃப்ரண்ட்டில் போய் வாங்க. Can you also have Miss Meenakshi? இருக்காங்க. யா அனுஷா மீனாட்சி. ஓ சாரி மேடம். எஸ் சாரி மேடம். அங்கே கேமரா சரி, கண்ணை முடிக்குங்க அனுஷா ப்ளீஸ். பாருங்க. சரி, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். அடுத்ததாக இந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்கக்கூடிய மாஸ்டர் கேஷவ் அவர்கள். சார் பையன்ட்டு கன் கொடுத்துருங்கப்பா, இந்த ஆப்ஷன். ஆமாம் சார். வேணாம் பையன் வேணாம் விட்டுடலாம்ப்பா. சரி ஓகே பையன் வேணாம்ப்பா. ரெடி. ஓகே கேஷவ், நாங்களே உங்களுக்கு ஒரு பெரிய வணக்கம் சொல்லிடுறோம். தேங்க்யூ ஸோ மச், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்ததாக படத்தினுடைய டிஓபி ஷெல்லி காலிஸ் சார். ஸோ கேன் வி ப்ளீஸ் ஹேவ் யூ? ஷெல்லி ரேகா சுடலாம். ரேகா ஷெல்லியை சுடுங்க. எங்கள் படத்தோட பிஆர்ஓ ரேகா வந்து ஷெல்லியை சுடுவாங்க. ரேகா கன் கொடுங்க. பார்த்து சுடுங்க. கேமராமேன் பார்த்து சுடுங்க. சரி நீங்களும் கண்ணா பத்திரமா வச்சுக்கோங்க. கேமரா ஃப்ரண்ட்டில் வந்து வாங்கிக்கோங்க. மேம் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு. ரேகா கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வாங்க, கண்ணை முடிக்கிங்க பத்திரமா. ரெடி சார். தனஞ்சய் சார். யா தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு டிரெக்டர் டிஓபி காம்போ அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த வரிசையில் ஷெலி சார், யூ ஹியர் வித் அஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் த ஃபிலிம். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய செல் முருகன் சார் எங்களுக்காக மேடைக்கு வரணும். ஓகே, இப்போவும் செல்லோட இருக்காருன்னு நினைக்கிறேன், வந்துருவாரு. ஸோ அடுத்ததாக இந்த படத்தினுடைய கதாநாயகி, தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாக்கக்கூடிய திருப்தி அவர்கள். கேன் வி ப்ளீஸ் ஹேவ் யூ ஆன் தி டேஸ்? இப்போ இங்கே யாரை சுடலாம்? நீங்கள் சுடுறீங்களா பேசாம கதாநாயகி? பார்த்துக்க, ஃப்ரண்ட்டில் வந்து சுட்டுருங்கப்பா. கண்ணை முடிக்கிங்க பார்த்து. திருப்தி 1 கன் ஷாட். க்ளோஸ் யூ. எஸ் ஷெல்லி நீங்கள் சுடவே இல்லையே. ஷெல்லி ஒரு ப்ளீஸ் சார். இது வந்து ஆடியன்ஸ்னுடைய கோரிக்கையாக இருக்கு. நீங்க சுட்டீங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆமா சார், படத்துல டீசர்லயே வந்து ஒரு பயங்கரமான ரொமான்ஸ் சீக்வென்ஸ் பார்த்தோம். நிறைய நான் சுடக்கூடாதுப்பா, ஆக்சுவலா நிறைய சுட்டனே. இல்ல சார், இந்த ஒரு கேமரா நான் வந்து கடைசியா சுடுறேன். ஓகே, எல்லாரையும் சுடுறேன்.
சரி ஓகே ஷெலி சார் அப்போ ப்ளீஸ் டூ த ஆனர்ஸ் ஃபார் அஸ். நேத்தா கார்த்திக் க்ளோஸ் யூ ஐஸ். ஷெல்லி பக்கத்தில் வாங்க. ஹீரோயின் போங்க, ஹீரோயின் வாங்கிங்கப்பா. க்ளோஸ் யூ ஐஸ். யா தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்ததாக இந்த படத்துக்காக ஒர்க் பண்ண பல முக்கியமான நபர்கள் மேடைக்கு வரப்போறாங்க. we would like to welcome ராமதுல்லா, சவுண்ட் டிசைனர். அவர் யார் சுடலாம்? இது வரைக்கும் சுடாத யார் இருக்கா? ஆக்சுவலாக நீங்கள் தான் சுடல. சரி இம்தி சுடுறாரு. ஓகே சுட்டாரா அவர்? ஃபோனோட இருக்காரு நினைக்கிறேன். ராமதுல்லா சார், கேன் வி ப்ளீஸ் ஹேவ் யூ ஆன் தி டேஸ்? இந்த படத்தினுடைய சவுண்ட் டிசைனர். சரி கல்யாணி நீங்கள் சுட்டுருங்க. ஓகே சார். ஓகே அது ரஹமத்துல்லா எங்கப்பா? வர சொல்லுங்க ஒரு நிமிஷம். சார் வந்துட்டே இருக்காரு. அடுத்ததாக would like to welcome கைலாஷ் அவர்கள், நடிகர் கைலாஷ் அவர்கள் இருக்காரா? அடுத்ததாக இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் திரு அண்ணாமலை அவர்கள், ப்ரொடக்ஷன் கோஆர்டினேட்டர் திரு ராகேஷ் அவர்கள். ப்ளீஸ் எங்களுக்காக மேடைக்கு வரணும். நீங்கள் சுட்டுருங்க கல்யாணி. ஓகே சார். ராகேஷ் வாங்கிக்கங்கப்பா. பார்த்து கொஞ்சம் தள்ளி போய் கண்ணை பிடிக்கணும் நீங்களும். ஓகேவா? யா தேங்க்யூ. சாரி சார். அடுத்ததாக படத்தினுடைய கோ டைரக்டர் யஷ்வந்த் அவர்கள். Can we please have you on the date, sir? சவுண்ட் டிசைனர் ரஹமதுல்லா அவர்கள் இங்க இணைஞ்சிருக்கிறாரு. ப்ளீஸ் பி கன் ஷாட் வாங்கிட்டு போங்க. ரமன் முக்கியமாக நீங்கள் வாங்கிட்டு போகணும். ஓகே யார் கொடுக்க போறீங்கப்பா? கொடுங்க. அனுஷா சுட்டிங்களா? இல்லை அனுஷா சுட சொல்லுங்க. ஓகே அனுஷா. இல்லை தள்ளி வாங்க, தள்ளி ரெடி. அங்கே பாருங்கப்பா. ரெடி கண்ணை முடிக்குங்க சார். ரஞ்சித் சார் கீழே குடிச்சுக்குங்க. திருப்தி கீழே குடிச்சுங்க. ரெடி கண்ணை ரெடி 1 2 3. யா ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக நடிகர் இயக்குனர் அரவிந்த் ராஜ் அவர்கள். யார் எஸ்கேப் ஆகி போகிறாரு? யாரு சார்? வாங்க சார் போய் உட்காருங்க சார். வாங்கிங்க சார். யார் சுடுறீங்கப்பா? சார் யாராவது சுடணுமே சார். தனஞ்சன் சார் ஒன் மோர் டைம் ப்ளீஸ் எங்களுக்கு. அரவிந்த் ராஜ் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். another warm welcome for you எங்களுடைய ஸ்டைலில். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக படத்தினுடைய தொகுப்பாளர் எடிட்டர் தின்சா அவர்கள். ரேமன் ப்ளீஸ் எங்களுக்காக மேடைக்கு வரணும். இம்தியா சுட்டுருங்கப்பா. தம்பி ஒரு நிமிஷம் வாங்கிட்டு போயிருங்க ப்ளீஸ். ஃப்ரண்ட்டில் போய் வாங்கிக்கங்கப்பா. கொஞ்சம் க்ளோஸாக போங்க தம்பி. கொடுக்கும்போது டக்குன்னு கொடுத்துடணும்ப்பா. ஏன் டிலே பண்ணுறீங்க? வாங்க இது வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் க்ளோஸில் போய் வாங்கிக்கோங்க தம்பி. அங்கே பக்கத்தில் போங்கப்பா. அதுக்கு முன்னாடி பயப்படுறாரு. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக படத்தினுடைய இயக்குனர் டைரக்டர் அருண் பிரபு அவர்கள். இந்த படத்தை அழகாக நமக்கு அமைச்சிருக்கக்கூடிய அருண் பிரபு சார் வரவேற்குங்க ப்ளீஸ். ஷெல்லி நீங்கள் சுட்டிங்களா? இது வரைக்கும் சுட்டிங்களா? யாரை சுட்டாரு அவர்? சுட்டாரா? ஷெல்லி நீங்கள் பொய் சொல்லுவீங்களா? சுட்டிங்களா? யா மனசுல இருக்க மொத்த வன்மத்தையும் இப்போ காமிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் சார், எங்ககிட்டலாம் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கினீங்களா? சுட போகிறாங்க, கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுறீங்களா? ஆக்சுவலாக இவர் வந்து முன்னாள் டிவி நடிகர், நிறைய சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் ஸ்டேஜில் சுடும்போது உண்மையாகவே புல்லட் போட்டால் எப்படி இருக்குமோ பண்ணி காட்டுறீங்களா எங்களுக்கு? ப்ளீஸ் பெர்ஃபார்ம் பண்ணுங்க. விஜய் ஆண்டனி சார் நீங்கள் ஒரு பையனை காதலில் சுடும்போது எப்படி சொல்லுவீங்களோ அந்த ரியாக்ஷன் கொடுங்க. ஆனால் நீங்கள் சாப்பிட்ற ரியாக்ஷன் கொடுங்க ப்ளீஸ். ரெடி சார்? நீங்க இயக்க, உண்மையான இயக்குனர் நடிக்க, இந்த காம்பினேஷனே பிரமாதமாக இருக்கு. ரெடி பிரபு, ரியாக்ட் பண்ணணும் ப்ளீஸ் எங்களுக்காக. ரெடி ப்ளீஸ் ரியாக்ட். யா ரெடி, க்ளோஸ் யுவர் ஐஸ், ஆக்ஷன். யா தேங்க்யூ ஸோ மச் அருண் சார். தேங்க்யூ திருப்தி அவர்களே. அடுத்ததாக இவ்வளோ நேரம் மேடைக்கு வரதுக்கு முன்னாடி இவ்வளோ வைப் இருக்குன்னா அவர் உண்மையாலுமே மேடைக்கு வந்தால் எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. விஜய் ஆண்டனி சார், படத்தினுடைய நாயகன், இசை அமைப்பாளர், தி ஓஜி கிங் விஜய் ஆண்டனி சார். எல்லாரும் சேர்ந்து அவங்ககிட்ட கொடுங்கப்பா. இந்த கன் வந்து சார் நீங்கள் யாராவது என்ன சுடுங்க. யார் சுட போகிறீங்க? ரொம்ப நாளாக இவ்வளோ கடுப்பில் இருக்கீங்களா? நீங்கள் தானே டைரக்டர் சுடலாம். நீங்கள் சுடுறீங்களா அவங்கள சுடணுமா பிரபு? ஆக்சுவலாக எனக்கு மட்டும் ரெண்டு பேர் சுடலாம். ஒன்று பிரசிடன்ட் சுடலாம்.
பெண் பத்திரிக்கை நீங்கள் சொல்கிறீங்களா? வாங்க சரி, வாங்க வாங்க அனு, வாங்க 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 ப்ளீஸ் வாங்க. அன்பால சுடுறீங்கப்பா, வாங்க. கொஞ்சம் கண்ணை முடிக்கிங்க பத்திரம். எனக்கு நான் ஆக்ட் பண்ணுமா? நான் பூர் ஆக்டர் சார், எனக்கு என்ன சொல்றீங்க விடுங்க. யா ரெடி? வாவ் மேம், தேங்க்யூ. இப்போ வந்து அருண் பிரபு கையால் ஒன்று வாங்கிக்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அருண் பிரபு ஒன்று சொல்கிறாரு. பெருசு வேணுமா சின்னது போதுமா? பெருசாக கொடுக்கணுமா உங்களுக்கு? சரி, அருண் பிரபுக்கு ஸ்பெஷலாக பெருசாக கொடுத்துடலாம். தம்பி ஃபயர் ரொம்ப வருமா அதில்? சார் ஜாஸ்தி வருமா? ஆமாம். ம் தம்பி பெருசாக வருமாப்பா ஃபயரு? அதே தானே? சின்னதே போடலாம்ப்பா. நாளைக்கு ஷூட்டிங் இருக்கு. எஸ் சார். அப்படியா சார்? சரி, சார்கிட்ட மைக் கொடுத்தீங்கன்னா சார்கிட்ட மைக் கொடுங்க. ஆஹா, இந்த அரங்கத்துல சார் நீங்கள் எக்கச்சக்கமான மேலே வாங்க சார், இயக்குனர்கள். நீங்கள் மேலே வாங்கலாம் சார், ப்ளீஸ் சார், நீங்கள் வாங்கலாம் சார். சார் மேலே வராங்க, வாங்க. வாங்க சார், வாங்க மேலே வாங்க சார், மேலே வாங்க சார், மேலே. எஸ் சார். இல்லை, இவ்வளோ தூரம் பண்ணிட்டதுனால ஒரு கோரிக்கை. சரிங்க சார். சரி, அவர் டைரக்ட் பண்ணதை நாங்கள் பார்த்ததில்லை. ஓகே சார். அவரை டைரக்ட் பண்ணி நீங்கள் நடித்ததை பார்த்ததில்லை. பார்த்ததில்லை. இப்போ வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, ஒருத்தர் சுடுறாங்க, அது எப்படி கீழே விழணும் சொல்லி ரியாக்ஷன் பண்ண அவர் சொல்லி தருவார். நான் சந்தேகம்லாம் கேட்குறேன். கேட்கலாம், கேட்டுட்டு அவர் சுடுவார், நீ அவர் சொன்ன மாதிரி நடிக்கணும். நீங்கள் டேக் நீங்கள் தான் ஓகே பண்ணணும். சரி, ஓகேவா? பிரபுட்ட மைக் தாங்க. யாருப்பா கோஆர்டினேட் பண்ணுறா? 2 மைக் தான் இருக்கா? யா, தேங்க்யூ. எஸ் சொல்லுங்கள் சார். சுட வேணாமா? அன்பால சுடலாம் சார். சார் இதெல்லாம் அன்பால நடக்குது. ஐயோ சார் 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 அன்பு சார், அன்பு சார். ஐயோ சார் சார், எனக்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகும் சார். ஒன்றும் இல்லை சார், நெகட்டிவாக ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் சொல்கிறது எல்லாமே அன்பால சுடுங்கன்னு நினச்சிக்கிறேன். ஓகேவா சார்? பாசிட்டிவாக நினைப்போம் சார், நம்ம அன்பு தான் சார். உங்களே சுட சார், வாங்க சார், நீங்கள் வாங்க. சரி பிரபு, நீங்கள் நடிக்க சொல்லி தரீங்க. ஆக்சுவலாக நான் நடிக்கிறேன். பிரபு சொல்லுங்கள் பிரபு. இல்லை சார், இல்லை அவர் பேசுகிறோம். இல்லை இல்லை, முதல்ல சொல்லித்தாங்க சார். அப்படியே ஸ்பான்டேனியஸாக பண்ணுங்க. ஸ்பான்டேனியஸ்லாம் கிடையாது. நான் எங்கே சொல்லுங்கள் சொல்லி இல்லை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நான் என்ன செய்யணும், எதுக்காக சொல்கிறீங்க, எப்படி சொல்லி கொடுக்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியணும். என்ன சீனு, எதுக்காக சொல்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா சார் இப்போ தான் வேணாம் நீங்கள் சொல்லுங்கள். எஸ் எஸ் ப்ரோ, பேசும்போது ஒன்றா பேசிக்கலாம், அப்புறம் வந்து சுடும்போது தனியாக தெரிவிக்கிறேன். எஸ் சார் இருக்குது சார். சார் ப்ரமோஷனுக்காக தானே சார் சொல்கிறேன். அதுக்காக தான். டம்மி தான் சார். இல்லை டம்மி தான் இருந்தாலுமே நான் என்ன எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ஜஸ்ட் கன் ஷாட் வாங்கின மாதிரி. கன் ஷாட் வாங்க, அவ்வளோதானா? அதில் லவ்லாம் இருக்கலாமா? சாகும்போது லவ் எமோஷனோட சாகணுமா? ஒரு சின்னதாக ஒரு எஃபெக்ட் மட்டும். எஃபெக்ட் என்ன மாதிரி எஃபெக்ட்? லைட்டாக பண்ணி காட்டுறீங்களா கொஞ்சம் எனக்கு? எப்படி ரியாக்ட் பண்ணணும் சார்? அந்த சவுண்டில் நீங்கள் என்ன வருது அந்த மாதிரி? ஓகேவா? ஓகே ரெடி? எங்கே சொல்லுங்க. நிஜத்துலேயே இவ்வளோ சந்தேகம்லாம் கேட்டிருக்காரா? அங்கே எங்கே சார் கேட்டேண்ணா. ரெடி ரெடி நெஞ்சு இப்போ தான் கத்தம்பி. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சார். நீங்கள் சுட்டிங்கல்ல, அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ வெரி மச். ப்ரெஸ் மீட்னுடைய தொடக்கமே இவ்வளோ அமர்க்கடமாக இருக்குது அப்படின்னா அப்போ யோசிச்சு பாருங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து எவ்வளோ கிரேசியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் விஜய் ஆண்டனி சார் உண்மையாலுமே என்டர்டெய்னிங்காக எப்பயுமே வச்சுருக்கீங்க. அது உங்களுடைய கான்சர்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ரெஸ் மீட்டாக இருந்தாலும் சரி, மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஐ திங்க் இட்ஸ் டைம் டு டாக் அபவுட் த வந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம். ஆரம்பமே இவ்வளோ களைக்கட்டது, இவ்வளோ கன் ஷாட்டோட ஆரம்பிக்கிறதுனால இவ்வளோ எனர்ஜெட்டிக்கான ஒரு படம் உங்களுக்கே தெரியும். முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய தமிழ் சினிமாவுடைய விடா கொண்டன், அப்புறம் கொடா கொண்டன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய திரு விஜய் ஆண்டனி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ்ல இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவருடைய முயற்சிகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். முதல்ல அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கொடுத்த பிறகு அடுத்த வாழ்த்துக்கள் வந்து மார்கன் அப்படின்ற படம் ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு.
நேற்று ஹைதராபாத்தில் வந்து சுரேஷ் ப்ரொடக்ஷன் திரு சுரேஷ் பாபு சார் வந்திருந்தார். அவர் வந்து தெலுங்கில் எவ்வளோ பெரிய வெற்றின்னு பேசியிருந்தார். தமிழ்லையும் ஒரு நல்ல வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த வெற்றிக்கு காரணமான அந்த மார்கன் படக்குழுக்கு நம்ம வாழ்த்து சொல்லணும். இந்த நேரத்தில் அஜய் திஷானை மேடைக்கு வர வைக்கலாம். அஜய் திஷான் ஒரு சாலிடான டெபு பண்ணியிருக்காரு. அவருக்கு எல்லோரும் பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் ஒரு வாழ்த்து சொல்லணும். கம் அஜய், கம் ப்ளீஸ் இட். அஜய் இஸ் மேட் அ சாலிட் டெபு. பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே நான் ரிவ்யூ பார்க்கும்போது அஜயனுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸை பற்றி பல பேர் பாராட்டி பேசுறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு நல்ல ஹீரோ தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்காரு. அந்த ஹீரோ அறிமுகம் வார்த்தை காரணமான விஜய் ஆண்டனி சாருக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அவருடைய சிஸ்டருடைய பையனாக இருந்தாலும் அவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் கொடுத்து அது பிறகு அந்த கேரக்டரில் அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி அந்த டீம் வந்து மிகச்சிறப்பாக ஒரு நல்ல ஒரு நடிப்பை கொண்டு வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஹீரோவாக நம்மளுக்கு வந்திருக்காரு. அஜய்க்கு மாபெரும் வெற்றி கிடச்சிருக்கு. டெபு படமே வெற்றி அடைகிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. நிறைய பேர் கஷ்டப்பட்டு 4-5 படம் வெற்றிக்கு பிறகு தான் ஒரு வெற்றியே சுவைப்பாங்க. ஆனால் அஜய் இன்னைக்கு முதல் படத்துலேயே பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காரு. வாழ்த்துக்கள் அஜய். கங்க்ராட்ஸ் டு யூ. கங்க்ராட்ஸ். அண்ட் விஜயானி சார் பற்றி சொல்லவே வேணாம். தொடர்ந்து அவருக்கு வந்து நான் வந்து பல மேடைகளில் அவரை பற்றி பேசும்போது ஒரு விதத்தை தான் சொல்லியிருக்கேன். விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷனாலே தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய வெற்றி நிறுவனமாக அவருடைய ஒரு படங்கள் கூட தோல்வி அடைஞ்சதே கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு கிரிட்டிக்கலாக அப்ரிசியேஷன் இல்லைனாலும் வணிக ரீதியில் மாபெரும் வெற்றி அடையும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ப்ரொடியூசர் தான் வந்து விஜயானி சார். சில படங்கள் வந்து மாபெரும் வெற்றி அடையும், சில படம் கிரிட்டிக்கலாக பெரிய லெவலில் பேசப்படாமல் இருக்கும். ஆனால் எல்லா படங்களுமே வணிக ரீதியில் வெற்றி அடையக்கூடிய அந்த வெற்றியை எப்படி சாத்தியம் பண்ணணும் அப்படின்ற அந்த மந்திரம் வந்து விஜயானி சார்கிட்ட இருக்குது. நான் அந்த மந்திரத்தை சொல்கிறேன். சார், உங்களை வச்சு எடுக்கிற ப்ரொடியூசருக்கு அந்த மந்திரம் தெரிய மாட்டேங்குது, ஆனால் உங்களுக்கு மட்டும் அது தெரியுது. உங்கள் ஒவ்வொரு படத்தையும் வணிக ரீதியில் எப்படி வெற்றி அடைய வைக்கணும்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா அவ்வளோ பேஷனேட்டாக அவர் படத்தை பண்ணுவார். அவருடைய படம் பண்ணும்போது தமிழ் சினிமாலே முதல் முறையாக ஒரு க்ளவுடு மூலமாக எல்லா கண்டென்ட்டும் வந்து ஷூட்டிங் அப்போயே மேலே க்ளவுடில் போயிட்டு அந்த க்ளவுட்லேருந்து அந்த கண்டென்ட் அவங்க டவுன்லோட் பண்ணி உடனே வந்து எடிட்டிங் பண்ணுறதும், அதுக்கு வந்து அடுத்த கட்டமாக எடிட்டிங் முடிஞ்சோடனே டப்பிங் ஒரு குழு பண்ணிகிட்டு இருக்கிறதும், அடுத்த கட்டமாக அதனுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் போயிட்டுருக்கிறதும், சேம் டைம் வந்து சிஜி இருந்தனா சிஜியும் பண்ணுறதும், அது எல்லாமே சவுண்ட் மிக்சிங் பண்ணி கண்டென்ட்டை வந்து அவர் வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக காமிச்சார்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஃபைனல் காப்பி பார்க்குற மாதிரியே இருக்கும். தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய பிரச்சனையை பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கட்டுன்னு நம்ம வந்து ஒரு படத்தை வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு காமிக்கணும்னு போனோம்னா படம் முழுமையாக அடைஞ்சிருக்காது. பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்காது, சவுண்ட் மிக்சிங் ப்ராப்பராக இருக்காது. அதை பார்க்குறவங்களுக்கும் ஒரு பெரிய இம்பேக்டே வராது. ஆனால் விஜயானி சாருக்கு தெரியும் எப்படி என் படத்தை போட்டு காமிக்கணும், அந்த படத்தை நான் வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறனோ அதை பார்த்த உடனே அது சேட்டலைட் டிஜிட்டலாக இருந்தாலும் சரி, ஹிந்தி டப்பிங்காக இருந்தாலும் சரி, எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு தேட்டருக்களோ இல்லை ஆந்திரா தெலுங்கானா தேட்டருக்களோ உடனே வாங்கணும்னு நினைக்கணும். அப்படி வாங்க வைக்கிற அந்த சூத்திரமும் திறமையும் அதுக்கான டெக்னிக்கல் ஆஸ்பெக்டும் அந்த குவாலிஃபிகேஷனும் அதனுடைய கம்ப்ளீட் ஒருங்கிணைக்கிற திறமையும் விஜயன் சார்ட்ட இருக்குது. அந்த மாதிரி தான் அவர் ஒவ்வொரு படத்தையும் பெரிய வெற்றி படங்களாக பெரிய வெற்றி படங்களாக மாற்றிட்டே இருக்கார். அந்த வகையில் மார்கன் மிகப்பெரிய வெற்றி. இப்போது இந்த படம் பார்த்திங்கன்னா சக்தி திருமகன் எல்லா ரைட்ஸுமே இப்போ தியேட்டர்கள் ரைட்ஸ் தவிர எல்லாத்தையும் விற்றுட்டார். தமிழ்நாடு தியேட்டர்கள் தவிர இது எல்லாம் விற்றுட்டார். தமிழ்நாடு தியேட்டர்கள் பெரிய அமௌண்ட் கேட்டுட்ருக்காரு. அந்த கன் ஷாட் மாதிரியே எப்படி வந்து இன்றைக்கி சூப்பர் டூப்பராக ஃபயர் பண்ணாரோ அதே மாதிரி வந்து தமிழ்நாடு தியேட்டருக்கு ரைட்டும் முடிஞ்சிச்சுன்னா ஹாப்பியாக அடுத்தது உடனே லாயர் படத்தோட பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவார். அதை கொஞ்சம் பொறுமையாக போங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோ சூப்பராக தன்னுடைய படங்களுடைய வியாபாரத்தையும் தன்னுடைய படைப்புகளையும் சூப்பராக கொண்டு வந்துட்டுருக்க விஜயானி சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பிறந்தநாள் மாதிரி எவ்வளோ சூப்பராக பத்திரிகையாளருக்கு முன்னாடி இந்த ஒரு பிறந்தநாள் விழா நடக்குதோ அதே மாதிரி அவருடைய ஒவ்வொரு பிறந்தநாளும் மிக சூப்பராக அமையணும். அடுத்தடுத்த கட்டம் அவருடைய படங்களுடைய வெற்றி அமையணும். அது மாதிரி அமையறதுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுன்ற நம்பிக்கை இருக்குது. நான் படத்தை வந்து ஆல்மோஸ்ட் பார்த்துட்டேன். அருண் பிரபு நம்மெல்லாம் பார்த்து கொண்டாடின ஒரு இயக்குனர், அருவி, வாழ் அப்படின்ற படங்களை கொடுத்து ஒரு மிக சிறந்த படங்களை கொடுத்த இயக்குனர். அவருடைய ஒரு வணிக ரீதியில் ஒரு பார்வை இருக்குது. ஒரு பொலிட்டிக்கல் படம், ஒரு அரசியல் சார்ந்த ஒரு படம், ஆனால் ஒரு கமர்ஷியலான படம், ஒரு முழுமையான கமர்ஷியல் படம். பார்த்தவொடனே நானே ஆச்சரியப்பட்டேன், அருண் பிரபு இப்படிப்பட்ட படம் பண்ண முடியுமா அப்படின்னு. ஏன்னா நாம் வந்து அவரை நினைப்போம் அவர் வாழ்வியலோட யதார்த்தத்தோட ஒரு படைப்பு கொடுப்பாருன்னு. ஆனால் யதார்த்தத்தோட ஒரு கமர்ஷியல் படம் கொடுக்க முடியுமா? சக்தி திருமகனில் அருண் பிரபு கொடுத்துருக்காரு. ரொம்ப சூப்பரான ஒரு படமாக வரப்போகுது. அண்ட் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. இந்த படம் முடிவடையும் போது எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. விஜயானி சார் ஆசைப்படுறதே என்னென்னா, நான் அடுத்த கட்டம் என்னுடைய பிஸ்னஸ் மிக பெருசாக பண்ணணும். ஒரு பிச்சைக்காரன் வந்து 50 கோடி பண்ண மாதிரி இந்த படம் 50 கோடி பண்ணணும், அடுத்து நான் 100 கோடி பண்ணணும்னு ஆசையெல்லாம் அவருடைய ட்ரீம் எல்லாம் இருக்குல்ல, அந்த கனவுகளுக்கு ஒரு அடித்தளத்தை
கண்டிப்பாக சக்தி திருமகன் அமைச்சு தரும். அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான டைட்டில் தான் சக்தி திருமகன். அதே மாதிரி படமும் பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் திருப்தி இந்த படத்தில் அறிமுகமாக வராங்க. திருப்தி, ஆல் தி பெஸ்ட் டு யூ. Congratulations and wishing you a wonderful debut and great success and great career in Indian cinema. பிகாஸ் அவங்க தமிழ் நடிகை கிடையாது, அவங்க மராட்டி, நார்த் இந்தியாவில் நடிச்சிட்டு இருக்காங்க, தெலுங்கில் நடிக்கிறாங்க. அதனால் இந்தியன் சினிமா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். கார்த்திக் நேதா சார், உங்களுடைய பாடல் 100வது பாடலுக்கு வாழ்த்துக்கள். இந்த பாடலே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் விஜயநேசானுடைய பாடல்களில் நீங்களும் உங்களுடைய லிரிக்கோட சேர்ந்து ஒரு மேஜிக் பண்ணியிருக்கீங்க. அந்த பாட்டில் மாறுதோ அப்படின்றதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு கம்ப்ளீட் கமர்ஷியல் என்டர்டெய்னராக சக்தி திருமகன் வரப்போது. அதனுடைய அறிமுக விழா இன்றைக்கி பண்ணணும்னு, அவருடைய பிறந்தநாள் இன்றைக்கி பண்ணணும்னு அவர் ஆசைப்பட்டது. எல்லோரும் நீங்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டு இவ்வளோ சிறப்பாக பண்ணதுக்கு நன்றி. அண்ட் ரேகா, கிரேட் ஷோ அண்ட் தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்கள் வந்து டெபியூ ஹீரோ பற்றி பேசுகிறீங்க. உங்கள் கையால் ஒரு பொக்கே ப்ரெசென்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஐ திங்க் தட் வில் ட்ரூலி பி அ விஷ் ஃபார் அஸ். ஸோ கேன் வி ப்ளீஸ் ஹேவ் த பொக்கே? அஜய் தீஷன் அவர்களுக்கு. ஸோ மார்கன் திரைப்படத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு அருமையான டெபியூ அப்படின்னு சார் சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் கையால் விஷ் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசையாக இருக்குது. இது விஜய் ஆண்டனி சாருடைய விஷ், நம்ம ஸ்டைலில் விஷ் பண்ணுங்கிறது. ஓகே, ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அஜய். 3, 2, 1 and congratulations Ajay. Thank you so much. Thank you Dhananjayan sir, thank you very much for joining. அடுத்ததாக ஓகே, ஒரு அழகான புகைப்படத்திற்கான தருணம் இது. ஆல் தி பெஸ்ட். தேங்க் ஆசிரியர், கவிஞர். இவருக்கு வந்து இது ஒரு டபுள் டமாக்கா அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் லிரிக்ஸ் எழுதியிருக்கிறத தாண்டி 100 ஃபிலிம்ஸ், 100 சாங்ஸ் அதை வந்து நேத்தி சோஷியல் மீடியாவில் வந்து பதிவு பண்ணியிருந்தாரு. நான் அட்வான்ஸாக உங்களுக்கு விஷயம் சொல்லியிருந்தேன் நீங்கள் மேடைக்கு வரும்போதே. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அதை பற்றியும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அந்த அனுபவத்தை பற்றியும் எங்களுக்காக சொன்னோம். ஸோ கார்த்திக் நேதா சார், த ஸ்டேஜ் இஸ் ஆல் யோர்ஸ். ரொம்ப நன்றி மேம். நான் முதல்ல விஜயானந்தி சாருக்கு என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். அப்புறம் இது 25வது திரைப்படம் சாருக்கு. டபுள்ஸ்ன்னு போட்ட மாதிரி சாருக்கும் இது டபுள்ஸ்ன்னு நினைக்கிறேன். பிறந்தநாள் அன்னைக்கு 25வது திரைப்படங்கிறது. விஜயானந்தி சாரோட எனக்கு மலரும் நினைவுகள் தான் போகுது. அவர் சோலைமேடு கில் நகரில் அப்போது ஸ்டுடியோ வச்சுருந்தார். நான் வாய்ப்பு தேடிட்டு இருந்த டைமில் அப்போ வந்து அந்த நெஞ்சாங்குட்டியில் நீயே நிற்கிறாய் அந்த பாடல் வந்து பயங்கரமாக பிரபலமாக இருந்த பாட்டு. அந்த நேரத்தில் தான் நான் சாரோட அலுவலகத்துக்கு போய் வாய்ப்பு கேட்டேன். அப்போ வந்து ஒரு தேர்வுலாம் ஒன்று வச்சார் எனக்கு. அந்த பாட்டையே வந்து வேறு மாதிரி எழுதி காமிங்க அப்படின்னு. நான் எழுதி கொடுத்தேன். அப்போது அப்புறம் சரி, நல்லா மெட்டுக்குள்ளே தத்தகாரத்துக்குள்ளே எழுதுறீங்க, நான் அழைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு அந்த கொஞ்ச நாட்கள்லேயே ஒரு தொடர் ஒன்றுக்கு சார் இசையமைச்சிருந்தார். நம்ம அந்த என்னை தேடி காதல் என்னும் தூது அனுப்புன்னு ஒரு பாடல், அந்த மெட்டை கொடுத்து எழுத சொன்னாங்க. அது நான் எழுதினேன். என்னுடைய வந்து தேன்மொழிதாஸ் கவிஞர் அவங்களும் எழுதினாங்க. ஆனால் அவங்களோட வரிகள் ரொம்ப ஆழமாகவும் வீரியமாகவும் இருந்ததுனால அந்த பாட்டை அவங்க எழுதினாங்க. அதன் பிறகு சாருக்கு நான் வாய்ப்பும் தேடலை. அதுக்கப்புறம் நான் அப்படி ஒரு பயணத்தில் இருந்துட்டேன். சரி, நான் முதல்ல நிறைய கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் இருந்தேன். பிறகு சார் நடித்த 2 படங்களில் நான் எழுதினேன். கொலை அப்படிங்கிற திரைப்படத்தில், அதில் சார் இசை இல்லை. அதன் பிறகு இப்போ ரோமியோ, அதில் இந்த சிடு சிடு அந்த பாட்டில் நல்லா மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது. நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு சாரோடு நான் எழுதுகிற முதல் படம் இது. விஜய் சாருக்கு எழுதுகிற அந்த முதல் படம் ஒரு நிறைவாகவும் இருக்குது. அந்த வகையில் எனக்கும் இது ஒரு ஸ்பெஷலான திரைப்படம் தான். ஆமாம், சாருக்கு மீண்டும் என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அருணோட மற்ற 2 படங்களை பற்றி நான் இங்கே பேசணும்னு நான் நினைக்கிறேன். அருவி, வாழ், அந்த 2 திரைப்படங்களுமே நம்ம கொஞ்சம் நுண்ணிய ஒரு பார்வையில் பார்க்கும்போது நம்ம சமகாலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, அந்த வாழ்க்கையை கேள்விக்கு உட்படுத்தக்கூடிய திரைப்படங்களாக 2மே இருக்கும். நம்ம வாழ்கிற வாழ்க்கை சரியாக இல்லை, நம்ம சமூகமாகவும் அரசியலாகவும் நம்முடைய உளவியலும் சரியாக கட்டமையாத ஒரு காலத்தில் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப அழகான கதை பின்னல் அந்த 2 படங்களுமே சொல்லியிருக்கும். அது அருவிலாம் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும், சுட்டி காமிக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். நாம் தப்பாக வாழ்ந்துக்கிட்டு ஒட்டுமொத்த சொசைட்டியும் தப்பாக சொல்கிறோமே அப்படிங்கிறத அந்த படம் தெளிவாக காமிச்சிருக்கும். வாழும் அப்படி தான், ஒரு தனி மனிதனாக, ஒரு இண்டிவிஜுவலாக
இந்த சமூகத்துக்குள்ளே நம்ம எப்படி இருந்தால் இந்த சொசைட்டி கட்டமையும் அப்படிங்கிறதுக்கு அந்த வாழில் பயணம் பண்ணக்கூடிய அந்த கதாபாத்திரம் நமக்கு ஒரு பெரிய உதாரணமாக எடுத்துக்காட்டாக இருக்கும். ஆமாம், ஒரு ஈச் அண்ட் எவரி இண்டிவிஜுவல் சரியாகலைன்னா அந்த சொசைட்டிங்கிறது சரியாகாதுங்கிறது அந்த படத்தில் ரொம்ப ஆழமாக ரொம்ப தெளிவாக கட்டமைக்கப்பட்டிருக்கும். இந்த சொசைட்டிங்கிறது ஈச் அண்ட் எவரி இண்டிவிஜுவல் தான் தனித்தனியாக இல்லைனா இது ஒரு சங்கிலி, இது ஒரு கண்ணிங்கிறத கதை வாயிலாக எஸ்தட்டிக்காக ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாப்புல. ரொம்ப பிடிச்ச படம் 2 படங்களுமே எனக்கு. வெறும் படமாக இல்லாமல் நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையை ஒருத்தர் முன்னாடி கண்முன்னாடி காமிச்சிட்டு இருக்காங்க, அது நமக்கு புரியலையே அப்படிங்கிற ஏக்கம் பல நாள் எனக்கு இருந்திருக்கு. அந்த 2 படங்களை வச்சு, அது குறிப்பாக வாழ் வச்சு, வாழ் இன்னும் நம்ம ஒரு சமூகத்துக்குள்ளே டிஸ்கஷனுக்குள்ளே கொண்டு வந்திருக்க வேண்டிய படம். ஆமாம், அது வரலைங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மீண்டும் போயிட்டு தான் இருக்கும். ஆமாம், அதே மாதிரி தான் இந்த படமும் அந்த நியோ பாலிட்டிக்கல்னு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆமாம், இந்த படம் உறுதியாக அதை தான் பேசுது. எனக்கு பாட்டு எழுதும்போது எனக்கு கதையை சொன்னாப்புல. ஆமாம், இன்னும் குறிப்பாக அந்த 2வது பாடலாக வந்த அந்த வாகீசனுடைய பாடல் ரொம்ப சிறப்பாக இருந்தது. வரிகளாகவும் மெட்டாகவும் ரொம்ப நல்லாவே இருந்தது. அதில் நம்ம தமிழ் போற்றக்கூடிய ஆளுமைகளான முருகனும் ராவணனும் வந்திருந்தாங்க வரிகளில். ஆமாம், பெரும் மகிழ்ச்சி அதில். மற்றபடி நான் எழுதின பாடலை பாடின அந்த நண்பர், அவர் பேர் அனித். ஆமாம், அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அருண் இன்னும் நிறையா, அருணுக்குள்ளே ஒரு ஆழமான, ஒரு தெளிவான, ஒரு செறிவான ஒரு பொலிட்டிக்கல் வியூ இருக்குது, ஒரு விஷன் இருக்குது. அவருடைய அடுத்தடுத்த படங்களும் அதை பண்ணுவார். இந்த திரைப்படம் பார்த்த பிறகு நம்ம நிறைய பேசலாம். ரொம்ப நுட்பமான நிறைய விஷயங்கள் இந்த திரைப்படம் பேசுது. தின்சா, அன்பு தம்பிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். முன்னாடி மனிதர்கள் படத்தில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருந்தோம். ஆமாம், நிறைய அருமையான நாம் வாழக்கூடிய இந்த நிலத்திற்கேற்ற திரைப்படங்கள் நிறையா வந்துகிட்டு இருக்குது. அதுதான் ஆக்கப்பூர்வமானது நான் நினைக்கிறேன். ரீஜனல் ஃபிலிம்ஸ் ஆர் ஆல்வேஸ் யூனிவர்சல் ஃபிலிம்ஸ் நான் நம்புகிறேன். நம்ம தமிழ் திரைப்படம் கொடுத்துக்கிட்டே இருக்குது, ப்ரௌடாகவும் இருக்குது. மற்ற அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். கேமராமேனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். புதுசாக அறிமுகம் வர மேம்க்கு தமிழ் சினிமா வரவேற்கிறது, வாங்க நிறைய பண்ணுங்க. ரொம்ப நன்றி அத்தனை பேருக்கும். அடுத்ததாக சக்தி திருமகன் படத்தினுடைய காஸ்டியூம் டிசைனர், ரொம்ப சட்டிலான ஒரு பேலட், ரொம்ப கிளாஸியான லுக்ஸை கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய அனுஷா மீனாட்சி அவர்களே, ப்ளீஸ் what you wish to share for us. Hi everybody, and firstly I'd like to start with thanking Vijay Anthony sir for giving me yet another opportunity. And இது சாரோட நான் பண்ணுற 5th film, and this film is extremely special because it's his 25th film. Happy birthday sir. And Arun Prabhu sir and Shelly sir, thank you so much. It was an honor working with you. And இந்த படத்தில் மெயினாக அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிற பெரிய விஷயம் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனில் வந்து டீமாக உட்காந்து ஒரு சீன்லேயும் வெதர் இட்ஸ் அ ஸ்மால் கேரக்டர் ஆர் பிக் கேரக்டர், ஃபேப்ரிக்லேருந்து கலர்ஸ்லேருந்து எல்லாமே ரொம்ப கிளாரிட்டியோட ஒர்க் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஆன் த ஸ்பாட் there was no last minute stress, last minute chaos, எதுவுமே இல்லை. We were all extremely clear as technicians. So thank you Arun Prabhu sir and Shelly sir. And Tripti, you are a darling to work with. எல்லா ஃப்ரேம்லேயும் அமேசிங்காக இருந்திருக்காங்க, நீங்களே பார்த்துருக்கீங்க. And lastly my team, Pratibha and Nivi, thank you so much for being a huge support. And the AD team also, amazing team. So wishing everyone all the best. And ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். I really hope and pray that this movie becomes a huge hit. Thank you so much. Thank you very much அனுஷா. சார் கேஷவ் அவர்கள், ஸோ அவங்கள்ட்ட பேச போகிறோம். கேன் வி ப்ளீஸ் ஹேவ் த மைக்? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கேஷவ். சக்தி திருமகன் தான் என்னோடய செகண்ட் மூவி. எனக்கு சக்தி திருமகனில் ஆக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அருண் பிரபு சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. அப்புறமா சக்தி திருமகன் எனக்கு ஆக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இந்த படத்தில் எனக்கு நிறைய மெமரிஸ் க்ரியேட் ஆகிருக்கு. அண்ட் தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். உண்மையாகவே அந்த கான்ஃபிடன்ஸ்க்காக மீண்டும் ஒரு பலத்த கரகோஷம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஆளுமை அண்ட் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணீங்க. கேஷவ், வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இன்னும் நிறைய படங்கள் தமிழில் பண்ணிகிட்டே இருக்கணும் அண்ட் மற்ற லாங்குவேஜஸ்லையும் பண்ணணும். மீண்டும் தேங்க்யூ ஸோ மச் கேஷவ். தேங்க்யூ வெரி மச். பொதுவாக ஒரு படம் பண்ணும்போது திருப்தியாக பண்ணணும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பெயர்லேயே திருப்தி வச்சிருக்காங்க. நாங்கள் நம்புறோம் இந்த படத்தினுடைய கதாநாயகி திருப்தி அவர்கள். we would like to hear from you. உங்களுடைய அனுபவம் and how was it to work with Vijay Anthony sir, please. எல்லாருக்கும் வணக்கம். First of all, wish you really very happy birthday Vijay sir. May you soar highest of all. Thank you all of you for coming here in such a large number.
இப்போது நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நான் ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல் டு விஜய் சார் அண்ட் அருண் சார். I had a really very incredible experience working with the entire team. எல்லாரும் லைக் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ், காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட், டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட், லைட் டிபார்ட்மெண்ட் எல்லாரும் ரொம்ப டிசிப்ளின்ட் இருந்தாங்க, ரொம்ப சின்சியர் இருந்தாங்க. அண்ட் Shaili sir and Arun sir, they have this tuning and they were in so sync that it made very smooth to work on the set. And Vijay sir also, every time Vijay sir and I used to meet on the set for the shot, the first question he used to ask was like, how are you, the set and the team, is everything okay, food nalla irukku, and everything. He used to care for me also. So that made me like feel more comfortable from the day one itself. So na eppum anxious or excited feel panale, even not even on the first day of the shoot. So ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு த என்டையர் டீம், விஜய் சார் அண்ட் அருண் சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ வெரி மச் திருப்தி. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்காக நாங்களுமே காத்துட்ருக்கோம். அண்ட் ரொம்ப முக்கியமாக தமிழை பேசுகிறதுக்கு ரொம்ப அழகாக முயற்சி பண்ணீங்க, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பாராட்டு. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய சினிமாட்டோகிராஃபர். நான் முன்னாடியே இவரை மேடைக்கு கூப்பிடும்போது சொன்னேன், இது ஒரு டிரெக்டர் டிஓபி காம்போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப் ஸ்க்ரீன் வந்து பல கொலாபரேஷன்ஸ் இருந்தாலும் ஆன் ஸ்க்ரீனில் நாங்கள் பார்த்து வியந்த ஒரு காம்போ அப்படின்னே சொல்லலாம். ஸோ மீண்டும் வந்து நீங்கள் அருண் சரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஷெலி சார், இந்த படம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லி கேட்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ ஓவர் டு யூ. அருண் கிட்ட ஒரு 10 years பேக் வந்து நீங்கள் என்ன மாதிரி படம் பண்ண ஆசைப்படுற அப்படின்னு கேட்கும்போது ஹி செட், என்னோட எல்லா படத்துலையுமே பாலிடிக்ஸ் வந்து இருக்கும் அந்த மாதிரி சொன்னாப்புல. அண்ட் பாலிடிக்ஸ் வந்து எல்லா படத்துலையுமே எல்லா ஸ்கிரிப்ட்லேயுமே இருக்கும் அந்த மாதிரி சொன்னார். அண்ட் அந்த பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப ஆழமான ரிசர்ச் பண்ணி அந்த மாதிரி இருக்கும். அவர் வீட்டுக்கு போனாலே எல்லா புக்ஸும் படிப்பார், ஃபுல் டெய்லி பேப்பர்ஸ் இருக்கும், அதில் வந்து நோட் பண்ணி வைப்பார். ஸோ எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் அதை ஃபுல் டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணிவிட்டு ஹில் கெட் இன் டு இட். படம் நல்லா வந்திருக்கு, நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. விஜய் ஆண்டனி சார், தேங்க்யூ. வரிசையில் நிறைய படங்கள் வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசையாக இருக்குது. மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அடுத்ததாக இந்த படத்தை பற்றி நிறைய பேர் பேசி கேட்டுட்டோம். இந்த படத்தினுடைய இயக்குனர், த கிரியேட்டர் ஆஃப் த ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ச்சியாக அவரை பற்றி பேசும்போது எல்லாருமே சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸ், அதுவும் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப அவருடைய யூஎஸ்பியாக இருக்குது அப்படின்னு பல பேர் சொன்னாங்க. இப்போ இவர் இந்த படத்தை பற்றி என்ன சொல்ல இருக்காருன்னு கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. வந்ததுலேருந்தே ரொம்ப அமைதியாக இருக்கீங்க சார், பட் இப்போ கட்டாயமாக படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். ஸோ அருண் பிரபு சார், ஓவர் டு யூ. எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாகவே வந்து இந்த ரொம்ப ஜனரஞ்சகமான அரசியல் படங்கள் பார்க்குறதுக்கு பிடிக்கும். சக்தி திருமகனும் அந்த மாதிரி ஒரு ஜனரஞ்சகமான ஒரு அரசியல் படம் தான். எல்லா தரப்பு மக்களுக்குமே வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு விறுவிறுப்பான படமாக தான் இது வந்திருக்கு. இந்த சில கதைகள் வந்து நமக்கு அந்த கதையிலேயே வந்து ஒரு டென்ஷன் ஒன்று இருக்கும், ஒரு ஹீரோயிசம் ஒன்று இருக்கும். அதை நம்ம எத்தனை தடவை எத்தனை பேர்கிட்ட நரேட் பண்ணாலும் அந்த நரேட் பண்ணும் போதே வந்து ஒரு டென்ஷன் ஃபீல் ஆகும். இது வந்து அந்த மாதிரியான ஒரு கதை தான் அது. அருவி, வாழ் படங்கள் வந்து நானும் ஷெல்லி, ரேமண்ட் எப்படி ஒரு டீமாக என்ன பேப்பரில் இருக்கோ, ஸ்கிரிப்டில் என்ன இருக்கோ அதை கரெக்டாக ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வரத்துக்கு எப்படி வேலை பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த படமும் பண்ணியிருக்கோம். திருப்திகரமாக வந்திருக்கு. படத்தில் வேலை பார்த்த தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அவங்க எல்லாரோட பங்குக்கு என்ன அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு பேர் இந்த படம் அமைச்சு கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. விஜய் ஆண்டனி சார், ஹாப்பி பர்த்டே சார். சார் வந்து பல ஆண்டுகளாக ராவும் பகலுமாக வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த படம் வந்து சரியான ஒரு பிரதிபலனை வந்து சாருக்கு உண்டாக்கி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அந்த அருவி படம் வெளியான போது வந்து ஒரு டீமாகவே எங்களுக்கு வந்து ஒரு
நம்பிக்கை ஒன்று கிடைச்சிது. அது வந்து மக்களுக்கான சரியான படத்தை வந்து ஜனரஞ்சகமாக மக்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி வந்து கொடுத்தோம் அப்படின்னா மக்களுக்கும் சரி, ஊடகவியலாளர்களுக்கும் சரி, சினிமா துறையை சேர்ந்தவங்களுக்கும் சரி, எல்லாருமே அதுக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு இந்த படமும் அதே அடிப்படையில் தான் பண்ணியிருக்கு. இது சரியான நேரத்தில் மக்களுக்கான ஒரு சரியான படமாக, ஜனரஞ்சகமான முழுநீள அரசியல் படமாக இது வந்திருக்கு. இதுக்கும் உங்களுடைய ஆதரவு சரியாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நன்றி. தேங்க்யூ. கமர்ஷியல் பேக்கேஜ் பார்க்கறதுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய அன்பு பாராட்டு. அடுத்ததாக இந்த மோஸ்ட் அவைட்டட் தருணம் அப்படின்னு சொல்லலாம். படத்தினுடைய கதாநாயகன் இவரை தயாரிப்பாளராக அறிமுகப்படுத்துறதா, இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்துறதா, இல்லை நடிகராக அறிமுகப்படுத்துறதா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இன்னைக்கு அவருடைய பர்த்டேங்கிறனால சொல்ல ஒரு மனிதராக அறிமுகப்படுத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். ஒவ்வொரு முறையும் ஒரு படத்தை வந்து திரைக்கு கொண்டு வரும்போது அதில் அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறதை தாண்டி பல டேலண்ட்ஸை வந்து உள்ளே கொண்டு வராது. அதுவும் ஃபைனஸ்ட் டேலண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை எடுத்துக்கிட்டோன்னா வாகேசனில் ஆரம்பித்து பல டிஜிட்டல் முகங்களும் இருக்காங்க. அண்ட் இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஹீரோயினை வந்து திருப்பியும் விஜய் ஆண்டனி ஃபிலிம் கார்பரேஷன் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு கொடுக்குறீங்க. ஸோ இந்த படம் இல்லை, தொடர்ச்சியாக அப்படி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. மீண்டும் அதுக்கு ஒரு பெரிய நன்றி. உங்களுக்கு வெரி ஹாப்பி பர்த்டே. அண்ட் நவ் இஸ் அ மொமெண்ட் ஃபார் யூ சார். நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்கன்னு கேட்கறதுக்காக நாங்கள் காத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ விஜய் ஆண்டனி சார் ஃபார் யூ. உங்கள் எல்லாரையும் கூடிய சீக்கிரம் இல்லை, இப்போ தான் மீட் பண்ண 1 மந்த்துக்கு முன்னாடி மார்கனுக்காக. கூடிய சீக்கிரம் திருப்பி மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு குடும்பத்தை பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகும், ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது. எனக்கு நிறைய வேலைன்னு இருக்கிறதுனால நிறைய பேர் கேட்பாங்க, ஏன்னா இன்டர்வியூவில் இவ்வளோ சிரிக்கிறீங்க, ஜாலியாக பேசுகிறீங்க, படத்தை பற்றியே பேச மாட்டேங்கிறீங்க. ஏன்னா 24/7 வேலையாக இருக்கிறதுனால என்னோடய ரிலாக்ஸேஷனே உங்களை பார்க்குறது தான். இன்டர்வியூவில் நிறைய பேர் நீங்கள் ரீசெண்டாக கவனிச்சிருக்கலாம், ரொம்ப அதிகமாக சிரிக்கிறேன், காமெடி பண்ணுறேன். படத்தை தானாக பேசிக்கும், படம் எப்படி இருக்கணும் அதை பற்றி நம்ம வந்து பேசி பண்ணுறதை விட யாராவது ஒருத்தர் அன்பாக பழகணும், பேசணுன்ற மாதிரி என் மண்ணை மாறிடுச்சு. இப்போ உங்களை பார்க்கும்போது உண்மையிலேயே உள்ளேருந்து என் ஃபேமிலி உட்காந்துருக்குது, என்னை தூக்கிட்டு போய் மக்கள் முன்னாடி சேர்க்க போகுது, எல்லோரும் எனக்கு நல்லது மட்டும் தான் நினைப்பாங்க, அவங்கக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து உங்களெல்லாம் பார்த்தா உண்மையிலே சந்தோஷமாயிடுறேன், ஜாலியாக இருக்கேன். பயப்படலாம் இல்லை, என்ன தம்பிலாம் ஏதாவது ஒன்று கேட்பார், சந்தோஷமாக எதிர்கொண்டு அதுக்கு பதில் சொல்கிறேன். ரொம்ப பாசிட்டிவான வைப்பை நீங்கள் கொடுக்குறீங்க. அப்படி நான் அப்படி உணர்றேன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நிறைய எனக்காக பண்ணியிருக்கீங்கன்றது தான் உண்மை ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி வரைக்கும் நான் இன்னொன்று தடவை சொல்கிறேன், நான் ஒரு மிக சாதாரண ஒரு ஆக்டர் தான். சூப்பர்மேன்லாம் ஒன்று பயங்கர டேலண்டட் ஆக்டர்ஸ் நானே கண்ணால் பார்த்துருக்கேன். பட் எனக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்து தூக்கி வச்சுருக்கிறீங்க. அதை வந்து பண்ணி என்னை 25வது படம் நடிக்கிற வரைக்கும் ஒரு ஆக்டராக நீங்கள் ஆக்கி வச்சுருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மிக மிக தாழ்மையாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்டு நான் தமிழில் நான் மனசில் என்னோட நாலேஜுக்கு நான் ரேட் பண்ணுற டாப் 5 ஃபிலிம்ஸில் ஒரு படம் வந்து அருவியை பார்த்து உண்மையிலே மிரண்டுட்டேன். ஆக்சுவலாக பார்த்து நைட்டு 2 o'clock பார்த்து முடித்தேன் பிரபு. ஒரு 3-4 தடவை கண்ணீர் விட்டு அழுதுருப்பேன். அந்த திருநங்கைகள் பற்றி நீங்கள் அப்ரோச் பண்ண விதம், வாழ்க்கையை பற்றி அது ஒரு புதிய பரிணாமத்தை எனக்கு கொடுத்துச்சு அருவின்ற படம். படத்தை தாண்டி உங்கள் கருத்து இருக்கு இல்லையா, எண்ணற்ற எண்ண கலவைகளில் உள்ள அவர் மனம் சிந்திச்சுக்கிட்டே இருக்குது பல டைமென்ஷனில். ஷெல்லி சொன்ன மாதிரி அருண் பிரபு வீட்டில் அவ்வளோ பேப்பர், பொலிட்டிக்கலை பற்றி அவ்வளோ நாலேஜ், மனிதத்தை பற்றி நிறைய கருத்துக்கள் இருக்கிறதுனால அவர் எக்ஸ்பிரஷன்ஸ் ரொம்ப குறைச்சிக்கிட்டாரு. கொஞ்சம் நிறைகுடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அருண் பிரபு இவ்வளோ லிமிட்டாக பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம்னா அவ்வளோ நாலேஜபிள் பர்சன். நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக அருவியை. வாழ் பார்த்தேன் அருண் பிரபு, வாழுமே ஒண்டர்ஃபுல் மூவி. ஆஸ் அ பர்சன் எண்ணத்தில் அப்படி நிறைய தாட் ப்ராசஸ் இல்லைன்னா உங்களால் இந்த மாதிரி படைப்புகள் படைக்க முடியாது. இந்த சக்தி திருமணம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு டைரக்டர் தானே, நான் வந்து வேலையை பார்த்துட்டு போயிடுறேன் அப்படிலாம் நினைக்கவே இல்லை. அவர் என்கிட்ட ஒவ்வொரு நாளும் சார் பட்ஜெட்டில் இருக்கா, கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டருக்கு வந்து பட்ஜெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே கிடையாது ஆக்சுவலாக. ஆனால் வந்து அவர் கேட்டுகிட்டே இருப்பார். நான் சொல்லுவேன், பிரபு நான் பரவாயில்ல பிரபு, நான் பார்த்துக்கிறேன், செலவை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்கள் பண்ணுங்கள், கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன். ஏன்னா உங்கள் நேரத்தில் வந்து ஒரு 10 நிமிஷம் இதுக்காக செலவு பண்ணக்கூடாதுன்ற எண்ணத்தில் நான் சொல்லுவேன். பட் ஆனால் இல்லை, ப்ரொடியூசர் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டை பற்றி ரொம்ப கவலைப்பட்டு இவ்வளோ பெரிய படத்தை, மிகப்பெரிய படத்தை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி முடிச்சு கொடுத்தீங்க பிரபு. உண்மையிலே ஆச்சரியப்படுத்துகிற விஷயம் எனக்கு அதுதான். நீங்கள் பெரிய கிரியேட்டர்னு தெரியும், ஒரு மனுஷனாக ஒருத்தருக்கு காசு செலவாகுது, அவருக்கு வட்டி போகுது, அவர் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா. ஸோ அதுக்கு மிக மிக உங்கள் பண்புக்கும் உங்கள் குணத்துக்கும் நீங்கள் எங்கேயோ இருப்பீங்க பிரபு. ஆக்சுவலி எனக்கு வந்து இந்தியாஸ் டாப் 3 டேரக்டர்ஸில் அருண் பிரபு ஒன்று. எனக்கு மக்களுக்கும் அப்படி தான். எந்த லாங்குவேஜ்லேருந்து அவங்க அருவியை பார்த்தாலும், எந்த லாங்குவேஜ்லேருந்து அவங்க வாழ் பார்த்தாலும் கண்டிப்பாக உங்களை பற்றி ஒரு பெரிய புதிய பார்வை தான் அவங்களுக்கு உண்டாகும். ஸோ எனக்கு வந்து உங்கள் படத்தை வந்து தெலுங்குலேயும் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம்.
அருண் பிரபு உங்களுக்கு வந்து என்னைக்கு வந்தாலும் சரி, நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எனி டே எனி டைம் நீங்கள் வந்து ஆல்வேஸ் வெல்கம். ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும், பெரிய பெரிய ஹிந்தி டேரக்டர் ஆக்டர்ஸு பெரிய ஸ்டார்ஸோட படம் பண்ணணும். பட் எனி டைம் உங்களுக்கு நான் தேவைப்பட்டனாலும் நான் கண்டிப்பாக இருப்பேன் பிரபு. ஸோ ஒரு புருஷனை பற்றி ஒருத்தங்க பெருமையாக பேசுகிறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி மனைவி இருப்பாங்க. அதே மாதிரி மனைவியை பற்றி ஒருத்தங்க பெருமையாக பேசுகிறாங்கன்னா அதுக்கு புருஷன் இருக்கான்ற மாதிரி ஷெல்லி வந்து புருஷனா பொண்டாட்டியா என்ன சொல்லலாம், பொண்டாட்டி வச்சுக்கலாமா? ஷெல்லி தான் அருண் பிரபுவோட ஒய்ஃபு. அதனால் இவ்வளோ பெரிய அவுட்புட்டை வந்து நீங்கள் தொடர்ந்து அதாவது இப்போ ஓகே, ஆனால் அருவி படம் போதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ லிமிடேஷன் இருந்திருக்கு இல்லையா, பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கும், அப்படிலாம் தெரியவே இல்லை. எவ்வளோ பிரம்மாண்டமான படைப்பு அது. அதை வந்து ஒரு டேரக்டர் யோசிக்கிறாரு, அதை பண்ணணும்னு நினைக்கிறாரு. சக்தி திருமகன் படத்தெல்லாம் நீங்கள் இல்லாமல், உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக அருண் பிரபுவால் இவ்வளோ அழகாக லேசாக பண்ணியிருக்க முடியாது. அண்ட் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இன்னும் இந்தியாவே மிரட்டலாம் பிரபு. ஆக்சுவலாக உங்கள் அடுத்த படம் அப்படி தான் இருக்கணும். நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிற ஹீரோ, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ணுற ப்ரொடக்ஷன் கம்பெனி, அதோட ரீச் எல்லாமே இந்தியா லெவலில். இப்போ இவங்க வந்தாங்க இல்லையா, இந்த அர்ஜுன் ரெட்டி, அந்த திடீர்னு ஹிந்தி பண்ண மாதிரி இன்னொரு பெரிய லெவலில் பேன் இண்டியா ஃபிலிம் நீங்கள் பண்ணணும். உலகமே வந்து உங்களை பார்த்து, ஏன்னா பெரிய ஹீரோஸ் வச்சு பண்ணும்போது, பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சு பண்ணும்போது உங்களுக்கான பட்ஜெட்டு இப்போ பார்த்தீங்களா, என்னதான் இருந்தாலுமே ஒரு சின்ன ஒரு கன்ஸ்டன்ட் இருந்துச்சுல உங்களுக்கு. அதெல்லாம் இல்லாமல் இன்னும் பயங்கரமான படங்கள் பண்ணும்போது உங்கள் அவுட்புட்லாம் உலக லெவலில் போய் சேரும். அதுக்கான அத்தனை பொட்டன்ஷியல் உங்களுக்கு இருக்குது. அதுக்கு சப்போர்ட்டு ஷெல்லி இருக்கார், உங்கள் டீம் ரேமண்ட் இருக்காங்க, எல்லோரும் இருக்காங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் படத்தை வந்து நான் அருண் பிரபு இன்னும் பெருசாக எதிர்பார்க்குறேன். இதுவே வந்து ரொம்ப அருமையான படம். சத்ய திருமகன் பயங்கர கருத்துக்களோடு பண்ணியிருக்கீங்க. பெரிய ஹைட்ஸ்க்கு இந்த படம் உங்களை கொண்டு போவோம்னு நம்புகிறேன் பிரபு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஷெல்லி, உங்களுக்கும் மிக மிக நன்றிகள். ஷெல்லி என் படத்தோட அடுத்த படத்துக்கு இவர் தான் கேமரா பண்ணுறாரு. யமகாதிகி டேரக்டர் பெப்பின் ஜார்ஜோட படத்துக்கு ஷெல்லி தான் கேமரா பண்ணுறாப்புல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஷெல்லி. அப்புறம் திருப்தி, ஒண்டர்ஃபுல். ஸோ அவங்கள வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து பிரபு ஃபோட்டோ காமிக்கும் போது யார் அவர் காமிப்பார், ஏன்னா அவரோட படங்களில் உள்ள ஹீரோயின்லாம் பார்த்தீங்கன்னா அருவி ஹீரோயினாக இருக்கட்டும், வால் ஹீரோயினாக இருக்கட்டும், பெக்யூலியர் ஃபேஸ் இருக்கும் அவங்கக்கிட்ட. பக்கத்து வீட்டு பொண்ணு, யதார்த்தமான பொண்ணு அப்படின்ற மாதிரி ரொம்ப பார்த்து சூஸ் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் நான் வந்து எவ்வளவோ அந்த மாடல் கோஆர்டினேட்டர் வச்சு ஒவ்வொரு ஃபோட்டோவாக காமிச்சிட்ருக்கிறேன். யார் எல்லாத்தையும் வேணான்றாரு. சஸ்பென்ஸாக அவன் பண்ணிகிட்டே இருக்காரு. அந்த முகம் எந்த முகம்னு எனக்கே பயங்கர சஸ்பென்ஸ். கூட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தார் அந்த பொண்ணை, திருப்தியை. வேறு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த படத்துக்கு இவங்க தான் ஆப்ட் அப்படின்ற மாதிரி ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க திருப்தி. யூ வில் ஹேவ் அ ஸ்ட்ராங் லான்ச். ஆஸ் ஆக்ட்ரஸ் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்டலாக வந்து ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருந்தீங்க. ஆல் தி பெஸ்ட் திருப்தி. கார்த்திக், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட வரிகள் வந்து ஒவ்வொன்றும் இப்போ ரீசெண்டாக நீங்கள் பண்ணுற பாட்டு இருக்குல்ல, நானும் பார்த்தீங்கன்னா 2010க்கு அப்புறமே என்னோடய ஃபோக்கஸ் ஃபுல்லாக நடிப்பு அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தாலும் மியூசிக்கில் ஃபோக்கஸ் பண்ணல. ஆனால் தூரத்துலேருந்து உங்கள் ஒர்க்லாம் கவனிச்சிட்டு தான் இருக்கிறேன். உங்கள் வார்த்தைகள் அப்படி இருக்கும், வேறு லெவலில் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப லக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணது. இன்ஃபேக்ட் ரோமியோவில் அந்த சாங் பண்ணிங்களா, அதுவுமே லக்கு. ரொம்ப பொய்ட்டிக்காக என்னன்னு சொல்ல முடியாது. உங்கள் வார்த்தைகள் அமைப்புகள்லாம் வேறு லெவலில் இருக்குது. நான் மியூசிக் சீரியஸாக பண்ண ஆரம்பிக்க போகிறேன். இந்த சத்ய திருமகன் படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக நம்மளும் நிறைய படம் ஒர்க் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக். அப்புறம் அனுஷா, தேங்க்யூ ஸோ மச். எல்லா படத்துலையும் நீங்கள் வந்து பேக் டு பேக் நான் டீசெண்டாக காட்டுறீங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ரஹ்மான், இப்போ ரீசெண்டாக நான் வந்து பேக் டு பேக் நிறைய படங்கள் மியூசிக்லாம் கான்சர்ட்லாம் நிம்மதியாக பண்ணுறேன்னா அதுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய ரஹ்மான். என்னோடய சவுண்டுனா ரஹ்மான் தான் அப்படின்ற மாதிரி என்னோட ஃபுல் பேக்கிங் பண்ணுறாரு. அப்புறம் என்னோடய டீம், என்னோடய ஆஃபீஸில் என்னோடய சாண்ட்ரா, நவீன், ஜனா, சந்துரு, என்னை மியூசிக் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுற தினேஷ் சார், இவங்க பெரிய டீமாக இல்லாமல் வந்து என்னால் இவ்வளோ நிறைய படங்கள் தயாரிக்க முடியாது. அவங்க தான் என்னோடய பக்கபலம், தூண்கள் எல்லாமே அவங்க தான். மிக்க நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அஜய் ஃபார் கமிங் திஸ். அண்ட் உன்னோட ஃபஸ்ட்டு படம் வந்து 25 இன்றைக்கி 25வது நாளில். ஆல் தி பெஸ்ட். அண்ட் மார்கன் படம் வந்து இன்றைக்கி நைட்டு ஓடிடி அமேசானில் வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. பார்க்காதவங்க அவசியம் பாருங்கள். ரொம்ப உங்கள் மதியிலேருந்து பெரிய வரவேற்பு கிடைச்சது. ரொம்ப நன்றி. நான் எதாவது மிஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் இது வரைக்கும் ஆல்மோஸ்ட். தேங்க்யூ கல்யாணி, தேங்க்யூ ரேகா. ஒவ்வொரு தடவை ரேகா இங்கே இருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ இம்தியாஸ், தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாம் முடித்த பிறகு கேள்விக்கு எதாவது பேசலாம், இல்லை இங்கேருந்தே கூட கேள்வி பதில் சொல்லலாம், உங்கள் இஷ்டம் தான். உட்காந்து பிறகு. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தனஞ்சயன் சார் வந்து ஆசீர்வதித்து இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு பக்கபலமாக இன்னும் எனக்கு நிறைய விஷயம் ஹெல்ப் பண்ணுறீங்க சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தமிழ் திரைப்பட பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பாக நிர்வாகிகள் இப்போ விஜய் ஆண்டனி சாருக்கு கௌரவிக்கிறாங்க.
தேங்க்யூ 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 தப்பிச்சு ஸோ மேடையில் ஆமை வந்தாச்சு அண்ட் இப்போ மாலை போட வேண்டிய தருணமும் எல்லாரும் வந்தாச்சு. சேர்ந்து ஆமைக்கு மாலை போட்டு தேங்க்யூ தேங்க்யூ எல்லாரும் இல்லைங்க சார். ஸோ யார் மாலை போடுறீங்க சார்? நீங்கள் போடுறீங்களா ஆமைக்கு மாலை? வாங்க தம்பி நீங்கள் போடுங்க. வாங்க தம்பி வாங்க நீங்கள் போடுங்க சார். ஆமாம் சார் சார் ஆமடிக்கு போனாரு போத்தா சார் சார் போடுங்க சார் போடுங்க சார். தேங்க்யூ வாங்க வாங்க. உங்கள் பேர் வந்து போச்சு. பத்மா அவர்கள் வந்து ஆமைக்கு மாலை போடுற வரேன் சார் வரேன் சார். நான் அந்த பக்கம் நிற்கிறேன் சார். ஓகே கொஞ்சம் பொறுமையா இருங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே வீடியோ பதிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ தம்பி எல்லாரும். எஸ். ஸோ இன்னையிலேருந்து பத்மா மேடம் ஆமை பூந்த வீடும் அமீனா பூந்த வீடுன்ற பழமொழியை தமிழ்லேருந்து தூக்குறோம். நம்மளாம் ஒர்க் பண்ணுறோம். ஓகேவா? தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இந்த ஆமையினால தான் படம் ஹிட்டாக இருக்குல்ல மார்கன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அப்போ இந்த நிகழ்ச்சியை வந்து வழக்கமாக கேக் வெட்டி கொண்டாடுவாங்க இல்லையா, நம்ம வந்து வித்தியாசமாக பிரியாணி வெட்டி கொண்டாடுறோம். ஓகே பிரியாணி கொண்டாடுப்போம் சார். தேங்க்யூ சார். இப்போ விஜய் ஆண்டனி சார்னுடைய பிறந்த நாள் அப்படிங்கறனால வாங்க வாங்க கேக் இல்லாம பிரியாணி வெட்டி கொண்டாட போறோம். ஒட்டுமொத்த குழுவும் இணைஞ்சு இப்போ நமக்காக பிரியாணி வெட்ட போறாங்க. லைட்டர் யார்ட்டே இருக்கா சார்? லைட்டர் மேடம் லைட்டர் யார்ட்டையாவது? தம்பி லைட்டர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் உங்கள் பேர் சார்? ஸோ ஒட்டுமொத்தமாக குழு இணைஞ்சு இந்த பிரியாணியை வெட்டணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசையாக இருக்கு. ஓகே சார். சார் நீங்களே வெட்டுறீங்களா யாராவது வந்து? சரி தம்பி நீங்கள் வாங்கப்பா. நீங்கள் தான். சரி 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 தேங்க்யூ. நீங்கள் ஊதுறீங்களா? ரெடியா? ரெடி. சரி நீங்கள் ஊதுங்க தம்பி. நீ ஊதுப்பா. ஹாப்பி பர்த்டே டு a favorite விஜய் ஆண்டனி சார். மீண்டும் அவருக்கு ஒரு பெரிய விஷஸ். தம்பி என்னப்பா ஸ்பூன் வந்துட்டு ஒரு நிமிஷம். இம்தியாஸ் உங்களுக்கு யூ வாண்ட் பீஸ் ஆர் ரைஸ்? ஓகே. வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ஒன்லி. ஓகே பீஸ் இங்கே ஸ்பூன் கொடுங்கப்பா. கையில் கொடுக்க முடியுமா? எஸ் தம்பி. சரி ஆடி அமாவாசையா will you eat பிரியாணி? சார் தம்பி ஸ்பூன் இல்லாமல் பிரியாணி கொடுத்துருக்கீங்கப்பா. என்னப்பா ஆர்கனைஸ் பண்ணுறீங்க ஈவெண்ட்டை? ஒரு நிமிஷம் கையிலேயே ஊட்டிடலாமா? இது வந்துட்டே இருக்கு சார். ஐ திங்க் நம்ம கட் பண்ணி டைம் ஆகுனா சொல்லுங்க. கையில் எடுத்து விட்டுறேன். வெயிட் பண்ணுறாங்க. ஸ்பூன் இல்லையா தம்பி? யா எல்லாருமே சேர்ந்து நம்மளுடைய விஜய் ஆண்டனி சாருக்கு மீண்டும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இன்னும் many more films to come. 25th film ஒரு பிளாக் பஸ்டராக அமையணும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த குழுவின் சார்பாக, ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களின் சார்பாக. டைரக்டர் பிரபு சார். சார் வாங்க ப்ளீஸ். டியூ பிக்சர் ஷெல்லி ப்ளீஸ் கம். ஷெல்லிக்கு பெரிய பீஸ் வந்துச்சு தம்பி. இதப்பா ஷெல்லி சாரி பீஸோடு வந்துருக்கு ஷெல்லி சார். உங்கள் ரிப்போர்ட் இருக்குது சார். நீங்கள் தம்பி வாங்க. கவிதா மேடம் வாங்க 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 ப்ளீஸ் வாங்கப்பா வாங்க ப்ளீஸ் கம். நீங்கள் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? வெஜ்ஜா? சரி தப்பிக்கக்கூடாது. நீங்கள் நான்வெஜ் வாங்க வாங்க ப்ளீஸ். என்னப்பா வாங்க வாயை துறைங்கப்பா ப்ளீஸ் ஒழுங்கா வாயை துறங்க ப்ளீஸ். பிரியாணி தானேப்பா. சரி நீங்கள் கல்யாணி வெஜ்ஜா? வெஜிடேரியன். ரேகா வந்துருங்க. ரேகா தேங்க்யூ. பிரபு வந்துட்டீங்களா? அருண் பிரபு மட்டும் பீஸோட முந்திரி பருப்போட தந்துடுறேன். சாரி. ஸோ தேங்க்யூ சார். சார் உங்களுக்கு தம்பி வாங்கப்பா. நீங்கள் ராசியா நாள் எனக்கு வாங்க மேலே வாங்க. உங்களை பார்த்து ராசின்னு சொன்ன ஃபர்ஸ்ட் ஆள் நான் தானே. பீஸ் வேணுமா? இந்த முந்திரிலாம் உங்களுக்கு தாங்க. எல்லா முந்திரி கொடுத்துரு. விஜய் சார் சாரி ஃபார் தி குற்றவை நிமி. தேங்க்யூ ஸோ மச் நிமி. வெஜிடேரியனா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். தேங்க்யூ. உங்களுக்காக சில நபர்கள் மேடைக்கு வந்திருக்காங்க. உங்களுக்கு கௌரவிக்கணும்னு நான் தான் போத்து சேர்ந்து
நான் தான் போட்டு போகிறேன். இல்லை 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 தமிழ் திரைப்பட பத்திரிகையாளர்கள் சங்கம்னுடைய நிர்வாகிகள் மேடையில் நான் போட்டுறேன். நினைச்சிருக்கிறாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ 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 ஸோ மச். மீண்டும் ஊடக நண்பர்களுக்கும் ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு பெரிய நன்றி. ஸோ